வணக்கம் மக்களே. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதியதொரு தொடக்கத்துல நம்மளுடைய சேனலுக்கும் ஒரு புதுசா ஒரு கண்டென்ட் வந்து கொண்டு வந்திருக்கோங்க. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் விவசாயத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படின்னு அதை ஒரு தொகுப்பா எடுக்கலாம், அதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இதற்கான வரவேற்பு நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நம்ம பண்ணலாமா இல்ல வேண்டாமா அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. நான் இந்த வீக்குக்கான அப்டேட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இதை ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. உங்களுடைய தகவல்களை எல்லாம் பகிர்ந்துக்கணும், நம்மளோட விவசாய சம்பந்தமான சந்தைகளை எல்லாம் தீர்த்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசைகள் இருந்ததுன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். அதுல வேணா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல ஷேர் பண்ணீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் ரிப்ளை பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏதாவது குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா நாங்க ரிப்ளை பண்ணி கொடுப்போம். இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், ரெமடிஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வாரத்துக்கான ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. நம்ம மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாமக்கல்ல வாட்டர்மெலன் ஹார்வெஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பரா நடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மெலடி ரகத்தை பயிர் பண்ண விவசாயிகள் எல்லாமே நல்ல ஒரு மகசூல் எடுத்திருக்காங்க. ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 25 டன்ஸ் வரைக்கும் அவங்களுடைய மகசூல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான அவங்களோட முதலீடு எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னா 60,000 இருந்து 90,000 வரைக்கும் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 25 டன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஈல்டு தான். ரேட்ஸும் நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வெயில் சமயத்துல உங்களுக்கு வாட்டர் மெலனோட பிரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால 25 டன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். மெலடி ரகம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். வாங்க அடுத்த நியூஸ்க்கு போயிடலாம். இப்பதாங்க சொன்னோம் நல்ல ஒரு ரேட் வந்து கிடைச்சிருக்கு, தர்பூசணி சாகுபடி பண்ண விவசாயிகள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்ட்டு. இப்ப அடுத்தது வந்து ஒரு ஆப்பு வந்திருக்கு விவசாயிகளுக்கு. என்ன அப்படின்னா, தக்காளியோட விலை வந்துட்டு 22% வரைக்கும் குறைஞ்சிருக்கு மார்க்கெட் பிரைஸ்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப தக்காளியோட பிரைஸ் நம்மளுடைய டெய்லி மார்க்கெட்ல 22% குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப கன்சியூமரா இருக்கக்கூடிய நம்ம எல்லாமே பரவாயில்லப்பா நல்ல வேலை ரேட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இதுவே ஃபார்மர் சைட்ல இருந்து யோசிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமா அமைஞ்சிடும். ஸோ இது வந்துட்டு ஒருத்தருக்கு நல்லது ஒருத்தருக்கு கெட்டது அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. 22% அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் தான். ஒரு 10% அப்படின்னா வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நடக்கக்கூடிய போர் காரணமாக மூலப்பொருட்கள் இன்புட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதற்கான தேவைகளும் அதிகமாக இருக்கு. அதனுடைய விலைவாசியும் உயர்ந்துட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேட்ஸ் எல்லாம் டிராப் ஆகுங்காட்டி விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்துடலாங்களா? அடுத்ததும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பு தான். என்ன அப்படின்னா சின்ன வெங்காயத்துக்கு. சின்ன வெங்காயத்தோட விலை வந்து மார்க்கெட் பிரைஸ், அதாவது விவசாயிகள்கிட்ட வாங்குவாங்கல்ல, அது வந்து கிலோவுக்கு 3 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய ஒரு அடிதான். ஏன் அப்படின்னா மற்ற பொருட்கள் கூட நீங்க வந்து ஒரு வாரம் வச்சு விற்கலாம். ஆனா இந்த சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது ஹார்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்பயே கொண்டு போய் கொடுத்துடணும். ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா கெட்டு போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. நீங்க கேட்கலாம், இல்லையே நாங்க வீட்டுல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு. நீங்க 1 கிலோ 2 கிலோ வாங்கி வைப்பீங்க, அதை ஒரு வாரத்துல முடிச்சிருவீங்க. ஆனா ஒரு ஏக்கர் ஃபுல்லா நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருக்க வெங்காயத்தை வந்து அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அண்ணன் மார்க்கெட் பிரைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துடணும். ஸோ இதுவும் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமா விவசாயிகள் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்துடலாங்களா? நெல் யார் யாரு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை பதிவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. மழையோட அளவு வந்து இனி வரக்கூடிய டைம், அதாவது இந்த ஒரு 3 மாசத்துல லாஸ்ட் டைம் என்ன அளவுக்கு பெஞ்சதோ அதை விட 2 to 3 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா பெய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மழையோட அளவு வந்து அதிகமாகும். அதனால நீங்க நெல் அறுவடை பண்ற சீசன்ல இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சீக்கிரம் அறுவடை பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மழை வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் நியூஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. அதனால விழிப்புணர்வோட இந்த நெல்லை அறுவடை செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்துடலாங்களா? மழையோட அளவு மட்டும் அதிகமாகலைங்க, வெயிலோட அளவும் ரொம்ப அதிகமாயிருக்கு. இதுல குறிப்பா பாதிக்கப்பட போறது யாரா தெரியுங்களா? பாக்கு மற்றும்
தென்னை விவசாயிகள். ஏன்னா வெயில் சமயத்துல உங்களுக்கு வாழல் நோய் பயங்கரமா தாக்கும். அதற்கேற்ற மாதிரி இரிகேஷன் கொடுத்துக்கோங்க, வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க, நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு கரெக்டா இன்டேக் வந்து கொடுத்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுடைய ஈல்டும் பாதிக்கப்படாது, மரமும் நல்ல முறையில் இருக்கும். இது தென்னை விவசாயிகளுக்கு. அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்திரலாங்களா? இந்த மாடி தோட்டம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து வெர்டிகல் ஃபார்மிங் அப்படிங்கிறத ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பக்கம் வந்து ஃபீல்டுலையுமே வந்து, அதாவது விவசாயிகள் தோட்டத்திலேயே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெர்டிகல் ஃபார்மிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சின்ன இடத்துல நிறைய ஈல்டு வந்து எடுக்கணும், நிறைய ஃபார்மிங் வந்து பண்ணணும் அப்படிங்கறக்காக கீழே ஒரு ஃப்ளோரு, மேல ஒரு ஃப்ளோர், அதுக்கு மேல ஒரு ஃப்ளோர் அப்படிங்கிற மாதிரி வெர்டிகலா இவங்க வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நிறைய பேர் வந்து மாடி தோட்டத்துல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க, ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா இதை மாத்திட்டு இருக்காங்க. மாடி தோட்டம் வச்சிருந்தீங்கன்னா இந்த வெர்டிகல் ஃபார்மிங்கை ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்திரலாங்களா? அக்ரிகல்ச்சர்ல ஏஐ டெக்னாலஜிஸ் வந்து கொண்டு வரதா வந்து நிறைய நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஏஐ டெக்னாலஜிஸ் மூலமா நம்ம வந்து ஃபார்மிங்கான சொல்யூஷன், எப்போ ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துட்டு என்னென்ன மாதிரி கொடுக்கணும், எந்தெந்த கால இடைவெளியில் கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏஐயே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஸ்டார்டிங் லெவல்ல தான் இருக்கு. இதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டெமோ கொடுத்தாங்கன்னா தான் நம்ம பார்க்க முடியும். அந்த டெமோவில் நம்மளுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கரெக்டாக வருதா, ஐடென்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக பண்ணுதா, ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டைம் செக் பண்ணிட்டு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதுவும் ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய ஃபீல்டில் நிறைய ரெவல்யூஷன் வந்து கொண்டு வந்துட்டே இருக்கு. ஸோ விவசாயத்துக்கும் வந்துச்சுன்னா நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த நியூஸ் பார்த்துடலாம். இது வந்து அடேங்கப்பா நியூஸ் தாங்க. ஏன் அப்படின்னா ஃபார்மிங்ல இந்தியாவில் பெண்களுடைய பங்களிப்பு இப்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடந்த 5 வருஷத்துல இருக்கக்கூடிய அளவை விட இப்ப ஒரு 2 வருஷமா இவங்களோட, அதாவது பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஏன்னா பெண்கள் வந்துட்டு வீக் செக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு, எங்களால விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து இறங்கி இருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். இந்த வாரத்துக்கு உண்டான ஹைலைட்ஸ் வந்து இவ்வளவுதாங்க. இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பப்ப தேவையான அப்டேட்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துட்டு இருக்கோம். கீழே லிங்க் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.